வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் ரசம், அவரைக்காய் பொரிச்ச கூட்டு, பாயசம், வடை இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொரிச்ச கூட்டுக்கு நான் பாசிப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெந்துட்டுருக்கு. அது நல்லா வெந்தெடுத்து. ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்க்குறேன். தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். இந்த பக்கம் கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, ஒரு 4 மிளகு, காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா வத்தல். இதை வறுத்துக்கலாம். நாம் நல்லா வறுபட்டுருது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் வச்சுருக்கேன். ஸோ வறுத்ததை சேர்க்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை பச்சையாக சேர்த்துட்டா போதும். பாருங்கள், சீரகம் சேர்க்குறேன். நான் கூட்டுக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் ஆறிடுத்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதை ஓரமாக வச்சுருப்போம், ஏன்னா இன்னும் அவரைக்காய் வேகலை. ஸோ அது வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பைனாப்பிள் ரசம் தான் பண்ண போகிறோம். அது ரசம் புளி தண்ணியெலாம் விட்டு வேக கொதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸையும் தக்காளியும் லைட்டாக நெய்யில் வதக்கிக்கலாம். பைனாப்பிள் வதங்கின்னு இருக்கு. இப்போ இந்த பக்கம் பாத்திரத்தில் புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் விட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியில் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, ரசப்பொடி 1 டீஸ்பூன், தேவையான உப்பு, ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயம் போட்டிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பைனாப்பிளும் தக்காளியும் வதங்கிடுத்து. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போது நம்ம புளி தண்ணியில் எல்லாம் ரெடியாக போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ நான் பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்புக்கு அதை விடுறேன். அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியும் பைனாப்பிளையும், அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய கூட்டு நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். அவரைக்காய் நல்லாவே வெந்தெடுத்து. ஸோ இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கூட்டு நல்லா கொதிச்சிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் ரசம் நம்ம பைனாப்பிள் ஜூஸ் விட்டு அப்புறம் பைனாப்பிளும் போட்டோமா, எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். இதுக்கப்புறம் ரசம் நுரைச்சி வந்தால் போதும். மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். நம்மளுடைய கூட்டு ரெடி. அதுக்கு தாளிக்க மட்டும் தாளிக்கணும். ஸோ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிருவோம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுத்து. ஸோ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன். ரசம் நல்லா நுரைச்சி பொங்கி வந்துடுது. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் நெய்யில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை,
அவ்வளோதான், நம்மளுடைய பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ அதுக்கு மேலாக கொத்தமல்லி மட்டும் போட்டுடலாம். நம்ம வந்து பாயசமும் வடையும் பண்ணிடலாம். இதை ரெண்டுத்தையும் ஓரமாக வச்சுட்டு பாயசமும் வடையும் பண்ணிடலாம். பாயசத்துக்கு கடாயில் வந்து நெய் விட்டுருக்கேன். அப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்க்குறேன். அது லைட்டாக வந்து நெய்யில் பரட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுறேன். ஸோ வேகட்டும். அது ஜவ்வரிசி நல்லா வெந்தெடுத்து ஸோ நம்ம வந்து பால் விட்டுடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கோமா உளுந்த வடைக்கு, அதை வந்து தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து முந்திரி பருப்பை நம்ம வறுத்து போட்டுக்கலாம். ஸோ பாயசமும் ரெடி ஆகிடுத்து. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சிடலாம். நம்ம வந்து வடை மாவு ரெடி ஆகிடுது. வடைக்கும் அதுவும் போட்டுடலாம். ஸோ வடைக்கும் மாவு ரெடி ஆகிடுது. இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்செடுத்து வடையை போட்டுடலாம். நம்ம வடையும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பைனாப்பிள் ரசம், அப்புறம் அவரைக்காய் வந்து பொரிச்ச கூட்டு, ஜவ்வரிசி பாயசம், உளுந்து வடை. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.